ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜாவா பற்றின ஹிஸ்ட்ரி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம edutut சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குயிக்காக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜாவா பற்றின ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஜாவானா என்ன அப்படிங்கிற வீடியோலேயே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து சில பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். இருந்தாலும் கொஞ்சம் ப்ரீஃப் ஹிஸ்ட்ரியாக நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். நம்ம பார்த்தோம் முன்னாடியே வாட் இஸ் ஜாவா அப்படிங்கிற வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஜாவா அப்படிங்கிறத டெவலப் பண்ணது யாருன்னா சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ், அவங்க தான் டெவலப் பண்ணியிருந்தாங்க. யார் அப்படின்னா இந்த ஜேம்ஸ் கோஸ்லிங் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஜேம்ஸ் கோஸ்லிங் பார்த்திங்கன்னா இந்த ஜாவா லாங்குவேஜ் ப்ராஜெக்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணார் ஆக்சுவலான்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1991 பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஜாவா லாங்குவேஜ் ப்ராஜெக்டை. ஸோ மோஸ்ட்லி எதுக்காண்டி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சில செட்டாப் பாக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறையா செட்டாப் பாக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா இந்த ஜாவா லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜூன் 1991 பார்த்திங்கன்னா இதை இனிஷியேட் பண்ணதே ஜேம்ஸ் கோஸ்லிங் அப்படிங்கிற ஒருத்தவர் தான். ஸோ இனிஷியலாக பார்த்திங்கன்னா இந்த லாங்குவேஜ் எப்படி நேம் வச்சுருந்தாங்க அப்படின்னா 1991லலாம் அந்த டைமில் ஓக் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நேம் இருந்துச்சு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவரோட ஆஃபீஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஓக் ட்ரீ இருந்துச்சான். அதனால் அதை வச்சுட்டு அந்த ஞாபகத்தில் என்ன பண்ணார்னா அந்த லாங்குவேஜுக்கு ஓக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமிங் வச்சுருக்காரு. ஸோ லேட்டராக அந்த நேம் எப்படி மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமாக மாறுச்சு. அதுக்கப்புறமாட்டிக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டராக எப்படி நேம் மாறுச்சு அப்படின்னா ஜாவா அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ இது எப்படி சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி நம்ம குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்போம் இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ரேண்டமாக சில வேர்ட்ஸை வச்சு அவங்களாம் யோசிச்சு ஜாவா அப்படிங்கிற நேம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஜேம்ஸ் கோஸ்லிங் அப்படிங்கிறவர் தான் பார்த்திங்கன்னா முதல்ல இந்த ஜாவா லாங்குவேஜ் ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ண வருது 1991 அவர் இந்த செட்டாப் பாக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் போட்டிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இனிஷியலாக அப்போல்லாம் ஓக்குன்னு சொல்லி அதை கால் பண்ணாங்க. லேட்டராக தான் பார்த்திங்கன்னா அது ஜாவா அப்படின்னு சொல்லி மாறிச்சு. ஓகே, அதுக்கப்புறமாட்டிக்கு சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ்க்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ அவங்க ப்ராஜெக்ட்ஸில் மட்டும்தான் ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பப்ளிக்காக நம்ம நிறைய பேருக்கு பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா 1995 என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஃபஸ்ட்டு பப்ளிக்காக பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஜாவா 1.0 வெர்ஷன் பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ப்ராஜெக்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பப்ளிக் யூஸ் பண்ணுறதுக்காண்டி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ரன் பண்ணிங்க அந்த ப்ரோக்ராம் எழுதுனீங்கன்னா நீங்கள் ரன் எனிவேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். அதாவது நீங்கள் ஜாவா கோடு பார்த்திங்கன்னா ஒரு டைம் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அதை கொண்டு போய் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் ரன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதோட மீனிங் தான் பார்த்திங்கன்னா இந்த ஓரா அப்படிங்கிறது. ஸோ சன் அந்த ஜாவா 1.0 வெர்ஷனை பப்ளிஷ் பண்ணுறப்பவே இந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே நீங்கள் ஈஸியாக ரன் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஜாவா வர்ச்சுவல் மிஷின் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த மிஷினில் இன்ஸ்டால் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரைட் ஒன்ஸ் ஒரு டைம் தான் கோடு எழுதணும், எங்கே வேணால் ரன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அந்த காலகட்டத்திலலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த டேட் 13 நவம்பர் 2006. ஸோ 2006 டைம்ஸ்லலாம் பார்த்திங்க அப்படின்னா சன் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அந்த ஜாவா பிளாட்ஃபார்மை எப்படி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேராக பார்த்திங்கன்னா மாற்றினாங்க. எது பேஸ் பண்ணி அப்படின்னா இந்த டேர்ம்ஸ், இவங்களோட டேர்ம்ஸ், ஸோ ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ GNU ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ், இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஒபே பண்ணி ஜாவா பார்த்திங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேராகவும் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேராகவும் ரிலீஸ் பண்ணாங்க நவம்பர் 2006. நெக்ஸ்ட்டு மே 2007 பார்த்திங்கன்னா சன் இந்த இடத்துல நீங்கள் 2006 பார்க்குறப்ப சில ஜாவா இது மட்டும்தான் என்ன பண்ணாங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேராக கொடுத்துருந்தாங்க. எல்லா ஃபீச்சர்ஸுமே ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேராக அனௌன்ஸ் பண்ணல. ஸோ 2007 மேலே தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜாவாவில் இருக்கக்கூடிய எல்லா கோட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேராக கொண்டு வந்தாங்க. ஸோ சின்ன ஸ்மால் போர்ஷன் ஆஃப் கோட்லேருந்து எல்லாத்துமே பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் கோடாக கொண்டு வந்தாங்க.
ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜாவாவோட ஒரு ஸ்மால் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஜாவா அப்படிங்கிறது எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னா இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஜாவா எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருப்போம். ஆனால் இப்போ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த லாங்குவேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜாவா பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜாவா லாங்குவேஜை எப்படி வந்து அதில் சாம்பிள் ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் எழுதுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம edutut சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.